2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதிவை செஞ்சுக்கிறேன். மத பெரும்பான்மைவாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்மில் ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும். 2014 ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது? 2014 பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார், மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப ஆட்சி, அதன் பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை. அதே போல்தான் தமிழகத்தில் மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம்? அதுதான் என்னுடைய தாயோடைய இழப்புக்கு விவசாயியோடைய ஒரு விவசாயி வீட்டில் ஒரு தாய் இழக்கிறாங்கன்னா, என் தாய் விவசாயம் இருக்கும்போது இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன். என்னுடைய பெரியம்மா தெலுங்கு ஐபிஎஸ் முன்னாடி நானே ஒரு சாட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஊழல்ங்கிற ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்றுகிட்டு இருக்கு. பெரியார் அவர்களுடைய கனவின் மூலமாக மத பெரும்பான்மைவாதத்தை துடைத்தெறிந்து விட்டோம். மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது. பிஜேபிக்கு 2% மேல இங்க கிடையாது. அதை பெரும்பான்மை முடிச்சாச்சு. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்றைக்கு ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஜெயிச்சதுக்கான காரணம் ராமர் கோயிலை கையில் எடுத்தார்கள். இன்னைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு கரெக்டா வந்து இந்த எலெக்ஷன்ல அகிலேஷ் யாதவால் அது நிலைநாட்ட முடியல. அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார். ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் என்கிற ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார். ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல. இன்றைக்கு நான் தரவுகளை சொல்றேன். 2011 தரவுகளின் அடிப்படையில் 1,40,00,000 தலித்துகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு என்று யாரு சொல்றாருன்னா, எல்லோரும் சொல்ற மாதிரி சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா, பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்தவொடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசலாம் தேவையில்லை. எதுக்கு பயம்? எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு, அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கே ஒரு சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை.